வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக முடிச்சாச்சு. காலையிலத்துக்கு சாப்பிட்றதுக்காக வீட்டிலே இட்லி சுட்டு அப்புறம் குருமா சட்னியில் அரைச்சிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அக்கா வந்து தக்காளி சாதம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அங்கேயே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து முடிச்சாச்சு. அப்புறமா பொங்கல் வைக்கணும். பொங்கல் வச்சு மாவிளக்கெல்லாம் எடுத்து நாங்கள் சாமிக்கு பூஜை பண்ணுவோம். அதுக்காக தான் பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். கல்லே கிடைக்கல, நல்லா கூட்டமாகவே இருந்தது கோயிலில். மதிய டைம் நல்ல வெயிலாகவே இருந்தது. அப்புறம் நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தோம் நாங்கள். அப்புறம் பக்கத்துலேயே அங்கே எல்லாருக்குமே கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. என்னோடய தாய் மாமா வீட்டில் கிடா விருந்து. ஸோ கோயிலேருந்து நேராக மாமா வீட்டுக்கே போயிட்டோம். ஈவினிங் மேலே ஆனதுனால எல்லாருக்குமே பசி எடுத்துருச்சு. அப்புறம் போய் தான் வந்து சாம்பார் வச்சு அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் விருந்துக்கு வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து பண்ண ஆரம்பித்தாச்சு. கோயிலில் நைட்டு தான் கிடா வெட்டுவாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டோம்.